சாந்தி. அவ்யக்த சமிகை 12 மே 2025. वर्तमान समय के प्रमाण फरिश्तेपन की संपन्न स्टेज के व बाप समान स्टेज के समीप आ रहे हो। उसी प्रमाण पवित्रता की परिभाषा भी अति सूक्ष्म होती जाती है. பாபா சொல்றாரு, இந்த நேரத்தில் இந்த தற்கால சமயத்தின்படி ஃபரிஷ்தாவினுடைய நிலை, அதாவது உங்களுடைய சம்பன்னமான நிலை, பாபாவிற்கு சமமான நிலையின் அருகாமையில் நீங்கள் வந்து கொண்டிருக்கிறீர்கள். அப்ப எப்படி? 10வது படிக்கிறாங்கன்னா அது வேற, காலேஜுக்கு போறாங்கன்னா அது வேற, பிஹெச்டி பண்றாங்கன்னா அது வேற. இதுக்கும் நிலைகள் இருக்கு இல்லையா? அது போல பாபா புரிய வைக்கிறாரு, நீங்க பாப்சமா நிலைக்கு வரும்பொழுது உங்களுடைய தூய்மையினுடைய அளவுகோல் அதுவும் ரொம்ப ரொம்ப சூக்ஷ்மமாக ஆகின்றது. முதல் நிலை தூய்மை என்பது வேறு, இறுதி நிலை தூய்மை என்பது ரொம்ப 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 சூக்ஷ்மமானது. सिर्फ ब्रह्मचारी बनना ही पवित्रता नहीं, लेकिन ब्रह्मचारी के साथ ब्रह्मा बाप के हर कर्म रूपी कदम पर कदम रखने वाले ब्रह्मचारी बनो. ஆக நம்முடைய முதல் தாரணை பிரம்மச்சரியம், தூய்மையை கடைபிடிப்பது. அது ஃபர்ஸ்ட் லெவல், அது எல்லோருமே செய்யக்கூடியது. ஆனால் பாப்சமா நிலைக்கு அருகாமையில் வரக்கூடியவங்க எப்படி இருப்பாங்களா? பிரம்மச்சரியத்தை மட்டும் அல்லாமல் பிரம்மா பாபாவினுடைய ஆச்சாரியங்கள். பிரம்மா பாபா எப்படி இருந்திருப்பாரோ அது போன்று அனைத்திலும் ஒவ்வொரு அடி மீதும் அடியெடுத்து வைக்கக்கூடியவராக நாம் ஆக வேண்டும். ஏன்னா பிரம்மா பாபாவினுடைய பியூரிட்டியினுடைய லெவல் ரொம்ப ரொம்ப மகீன், ஆழமானது, ரொம்ப டீப்பானது. ஆக அவருடைய ராஜ்யத்தில் நான் ஆத்மா அவரோட வரணும் அப்படின்னா என்னுடைய தூய்மையின் ஆழமும் அப்படியே இருக்க வேண்டும். அதனால போக போக நம்மளுடைய செக்கிங் அது ரொம்பவே சூக்ஷ்மமானதாக, ரொம்ப டீப்பானதாக இருக்கணும். அதுதான் பாபா இன்னைக்கு நமக்கு புரிய வைக்கிறாரு. நல்லது. ஓம் சாந்தி.